ஹலோ, இட்ஸ் மீ காட்வின் உங்கள் நான். ஸோ இன்னைக்கு பைபிள்லேருந்து ஒரு சின்ன தாட். ஸோ கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நீங்கள் யார், நான் யார்? ஸோ எஃபேசியன்ஸ் சாப்டர் 1:7 இவ்விதமாய் சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும், அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாமே மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நாம் மட்டும் மன்னிக்கப்பட்டு ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்காக அல்ல. ஸோ கடவுள் எப்படி நம்மை மன்னித்திருக்கிறாரோ அதுபோல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். அதுதான் இதுல இருக்கிற அல்டிமேட் கோல். ஸோ நாம் பிறரை மன்னிப்பதற்காக, மன்னிப்பை கொடுப்பதற்காக, அந்த மன்னிப்பை முதலாவதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எப்படின்னா, என்னையே கடவுள் மன்னிக்கணும், நான் செஞ்ச எதுவாக இருந்தாலும் அதை எனக்கு கடவுள் மன்னிச்சிடணும். ஆனால் மற்றவங்க எனக்கு ஒரு தீமை செஞ்சுருக்கிறாங்கன்னா அதை மன்னிக்கணும், மறக்கணும் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மனப்பான்மை இருக்கும் அப்படின்னா நாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் இந்த சுபாவத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய மனநிலைமையும், மன்னிக்கக்கூடிய தைரியமும், மன்னிக்கக்கூடிய குணமும் நமக்குள் இருக்குமானால், இந்த கேரக்டர் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, கிரைஸ்டுடைய கேரக்டர் தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் எப்படி நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. மன்னிக்கப்பட்டது நாம் சுயநலமாய் வாழ்வதற்கல்ல, பிறரை நியாயம் தீர்ப்பதற்கும் அல்ல, பிறரை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கும் அல்ல, பிறரை மன்னிப்பதற்கே. ஸோ யாரெல்லாம் நீங்க மன்னிக்கணுமோ நீங்க மன்னிங்க. எவைகளெல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமோ அதை அந்த மன்னிப்பை கடவுளிடத்திலிருந்து நீங்க பெறுவதற்கு முன்பாக நீங்கள் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ நீங்க அவர்களெல்லாம் நீங்க மன்னிங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஸோ மே காட் பிளஸ் யூ. ரெஃப்ளெக்ட் காட்ஸ் கேரக்டர். ஹாவ் அ நைஸ் டே.